நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி 2026. குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கிற போர்களும் ஏற்கனவே சமாதானமான போர், பழையபடி போர் மறுபடியும் தொடங்கிடுமான்னு சொல்லி ஒரு பயத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த போர் நிறுத்தம் கண்டிப்பாக அது உறுதியான நிலைப்பாடு தன்மையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய மாற்றத்தை குரு பகவான் கொடுக்குறார். ரெண்டாவது, தங்கம் விலை ஒரு ஏற்ற இறக்கத்தில் தங்கம் விலை எப்போ குறையும்னு சொல்லி பார்க்காம இந்த காலகட்டத்தில் குறைந்து நிறைய பேர் தங்கம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையுது. பொருளாதார முன்னேற்றம், கல்வி மூலமாக நிறைய ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் நிறைய மாற்றத்தையும் கொண்டு வந்து தரப்போகிறது தான் நம்ம குரு பகவான். இதில் முக்கியமான வச்சோன்னா, வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிகள்னு சொல்லி நிறையா இருக்குது. நிறைய இதுக்கு முன்னாடி தடங்களுக்கு ஏற்பட்ட எல்லாமே தடங்கள் இல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய ஃபாரின் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு, இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள், ஆன்மீக தலங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சியில் நிறைய கிடைக்க போகுது. தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்க்குறார். முதல்ல எந்த மாதிரியான இவர் ஒரு பலன்களை கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஏற்கனவும் ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு தடங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடங்கள், இல்லை ஸ்டார்ட் பண்ணோன்னே தடங்கள்னு சொல்லி உடைஞ்சு போய் உட்காரதாகட்டும், இல்லை நிறைய அளவில் எந்த பக்கம் திருநாளும் ஒரு பிரச்சனை, ஸ்டெடியான ஒரு வேலை இல்லை, ஒரு வருமானம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் குரு பயிற்சி காலத்தில் ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்குறாரு. நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நீங்கள் முயற்சி செய்தாலே போதும், உங்களுக்கு வெற்றியே நான் தேடி கொடுத்துறேன்னு சொல்லி குரு பகவான் உங்கள் கூடயே இருந்து வழி நடத்த போகிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் பார்ட்னர்ஸ் பண்ணுற தொழில் எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. ஏன்னா நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி, அவங்க மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குருப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு அமையுது. இன்னொன்று, 2ஆம் திருமணம் செய்கிறதுக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கும் 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது ஒரு பண விஷயத்தில் பார்த்து அதுக்குண்டான வருமானம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம், பொருளாதார உயர்வு நிச்சயமாக இருக்குது. இவர் 9ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தலம் நல்லா இருக்குது. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, இவங்களுக்கு தந்தை வழி மூலமாக ஒரு ஆதாயமும், தந்தை வழி மூலமாக ஒரு பெரிய ஒரு சொத்தோ, அதன் மூலமாக ஒரு வருமானமோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லை தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, தந்தையோட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, இந்த குருப்பெயர்ச்சி காலம் இவங்களுக்கு தந்தையை சேர்த்து வைக்கிறதுக்கு, தந்தையோட சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப ஏங்கி போயிருந்தவங்களுக்கெல்லாம் தந்தையோட அன்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. இன்னொரு பார்வையாக நம்ம 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அந்த 11ஆம் வீடு என்னென்னா, ஜெயம், வெற்றி, இதைத்தான் குறிக்குது. ஒரு வர்த்தக தொழிலில் உள்ளவங்க, நாடக தொழிலில் உள்ளவங்க அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. இன்னொரு மூத்த சகோதரருக்கு வெற்றி, மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு ஆதாயம், மூத்த சகோதரர் மூலமாக ஒரு பெரிய நல்லது உங்களுக்கு நடக்க போகுது, அவர் மூலமாக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களில் குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா இவருடைய பார்வையின் படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கல்வியில் குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு எழுச்சி இருக்க போகுது. அதாவது நார்மலாகவே நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஞாபக மருதி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அவங்க என்ன தான் படித்தாலும் சரி, அந்த எக்ஸாம் டயத்தில் அவங்களுடைய எதிர்பார்த்த பர்சன்டேஜை விட கம்மியான பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. ஆனால் இனிமேல் இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் அறிவாற்றல், ஞாபக சக்தி அதிகரிக்கிறாரு. அப்படி அதிகரிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற பர்சன்டேஜுக்கு அதிகமான பர்சன்டேஜ் தான் நிச்சயமாக எடுப்பீங்க. அந்தளவு உங்கள் குரு பகவான் குருப்பெயர்ச்சி உங்களுக்கு அருமையாக இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு பெரிய வெற்றியையும் ஒரு வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட்டையும் ஏற்படுத்துகிறார். ஓகே, எல்லாமே பாசிட்டிவ் என்ன நடக்குன்னு பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன எச்சரிக்கையை கொடுப்பார் பார்த்தீங்களா. அது எந்த விதமான எச்சரிக்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரர் மூலமாக ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டு, இல்லை அவங்க மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து அவங்க இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். இன்னொன்று, உங்களுடைய உடலோட எனர்ஜி சக்தி குறையிற மாதிரி இருக்கும் ஓரளவு. ஏன்னா அவர் 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தை தானே பார்க்குறாரு. அப்படி தைரிய வீரிய ஸ்தானத்தில் தான் இருக்கார். உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து தான் 7, 9, 11 பார்க்குறாரு. அப்போ இருக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் குறைய ஆரம்பிக்கும், தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு உண்டான வழிபாடை நீங்கள் பண்ணாலே அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம்.
மெயினான வழிபாடாக நான் சொல்கிறது முருகன் பெருவான் வழிபாடும் துர்க்கையம்மன் வழிபாடும் பண்ணுங்கள். ஏன்னா துர்க்கையம்மன் வழிபாடு தைரிய வீரிய சக்திக்கு அதிக ஒரு சக்தியை கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். அனுமர் வழிபாடு, இவர்களுடைய 3 பேருடைய வழிபாடும் பண்ணுங்கள். தைரிய வீரியம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இது ஒன்று தான் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம். இது அப்படி இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு அருமையான குருபெயர்ச்சியாக இருக்கணும். கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வாழ்த்துக்கள்.